இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், பிரதமர் உறுதி. இனவாதத்தை மீண்டும் உருவாக்க நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், வடக்கில் நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் தமது அன்பையும் ஆதரவையும் வழங்கினார்கள். உண்மையில் இந்த பயணம் எனது குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ந்தது போல் இருப்பதை உணர்கின்றேன். நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்திலிருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும். நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும். கிராமங்களில் உள்ள சிறிய வீடுகள் திருத்தப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த வவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது. அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவழைக்க வேண்டிய முறைமையை நாம் உருவாக்குவோம். எனவே அரசாங்கத்துக்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும். அதன் மூலமே கிராமங்களுக்கும் விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர முடியும். கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்பொழுது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். வலிமையாக தாங்கள் கை கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை கைகளில் எடுத்திருக்கின்றனர். மக்களிடையே குரோதங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். எங்களோடு மக்கள் இணைந்திருப்பது அவர்களுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு முன்னர் அவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. மறைந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் உடலை வத்திக்கானுக்கு வெளியே அடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இறப்பதற்கு முன்னர் அவர் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய ரோமின் செயின்ட் மேரி மேஜர் பேராலயத்தில் அவரது உடல் அலங்காரமின்றி அடக்கம் செய்யப்பட உள்ளது. அத்துடன் அவரின் உடல் அடக்கம் செய்யப்படும் இடத்தில் லத்தீன் மொழியில் பிரான்சிஸ்கஸ் என்ற அவரது போப்பாண்டவர் பெயரின் கல்வெட்டு இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் காலமாகியிருக்கின்றார். சுவாச கோளாறு காரணமாக பிப்ரவரி 14 அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மார்ச் 23 அன்று வத்திக்கானுக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. மதத்தை கையில் எடுத்துள்ள எதிர்க்கட்சிகள், நிலந்தி கொட்டச்சி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு மதத்தை கையில் எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டச்சி தெரிவித்துள்ளார். மதம் என்பது அரசியல் ரீதியாக திக்கற்றவர்களின் இறுதி ஆயுதம் எனவும் எதிர்க்கட்சிகள் தற்பொழுது அதனை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். புனித தலதா சின்னங்களை தரிசனம் செய்வதற்கு 16 ஆண்டுகளின் பின்னர் மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடும் வெயில் சிலர் உணவு நீரின்றி புனித பொருட்களை வழிபாடு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் அரசியல் மேடைகளில் எம்மை விமர்சனம் செய்து பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்றனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தலதா மாளிகையின் புனித பொருட்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் எவ்வித அரசியல் லாபமும் ஈட்ட முயற்சிக்கவில்லை என நிலந்தி கொட்டச்சி தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் கட்சியில் போட்டி. சர்வதேச இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இலங்கையை இஸ்லாமிய ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட பலரும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இவர் சமூகங்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார். 1990களில் இருந்து இலங்கையை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்ட அதற்கான பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் பலர் இன்று எவ்வித வெட்கமும் இன்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி வேட்பாளராக புகாரி முகமட் ஃபிர்தோஸ் நலீம் என்பவர் தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஜமாத்தி இஸ்லாம் போன்ற அமைப்புகளை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் கர்தினால் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை மகிழ்ச்சி அடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தினூடாக உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என கலகொட அத்திய ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றனர். இவர் நீண்ட காலமாக இஸ்லாம் மீதும் அதன் சிந்தனைகள் மீதும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் செய்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.
பொதுபல சேனா எனும் சிங்கள பேரினவாத இயக்கத்தின் பொதுச் செயலாளராக உள்ள இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதோடு அண்மையிலே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.